அங்கே வந்து அவர் நிற்கும் அந்த சில நிமிடங்கள் அவருடைய மொத்த களைப்பும் நீங்கி அப்படியொரு நிம்மதியும் பரவசமும் கிடைக்கும். அந்த உணர்வுடன் மெல்ல அந்த தோட்டத்தின் சுவாச காற்றையும் மண் வாசத்தையும் உள்ளுக்கு இழுத்து கொண்டு வெங்காயத்தால் கொத்தமல்லி வெந்தயக்கீரை எல்லாம் பறித்து முரத்தில் வைத்துக்கொண்டு இறங்க எத்தனித்த போது எதிர்வீட்டு மாடி படுக்கையறை எதேச்சியாக அவர் கண்களில் தென்படும். அதனை கவனிக்காமல் அவரால் நகரவும் முடியாது. எதிர்வீட்டு மனிதர் பால்கனி கதவுகளை எல்லாம் திறந்து வைத்துவிட்டு, ஜோஷிமா எழுந்திருடா, டிஃபன் சாப்பிடு என்று கொஞ்சி கெஞ்சி மகளை எழுப்பிக் கொண்டிருந்த காட்சியை பார்த்து அவருக்கு அப்படி ஒரு கடுப்பு வரும். அவரே பார்க்க கூடாது என்று எண்ணினாலும் இந்த காட்சி தினமும் அவர் கண்ணில் பட்டுவிடும். 11 மணி வரை கூட ஒரு பெண் உறங்குவாளா? இவள் என்ன மாதிரி பெண்ணாக இருப்பாள் என்று அவருக்குள் அசூயை உணர்வு எழ, டேட் ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர், நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணும் என்பாள். இதுவும் அவர் காதில் விழுந்து தொலைக்கும். யார் எப்படி போனா நமக்கு என்ன வந்தது என்று அவர் தன் எண்ணங்களை கட்டுப்படுத்தி கொண்டு கவனத்தை திருப்ப முனைந்தாலும் உள்ளுக்குள் அந்த பெண்ணின் மீது ஒரு விதமான வெறுப்புணர்வு உருவாவதை அவரால் தடுக்க முடியாது. ஆனால் அந்த பெண்ணோ சற்றும் அசராமல் சூரியன் உச்சிக்கு வரும் வரை தன் உறக்கத்திலிருந்து எழமாட்டாள். அவள்தான் ஜோஷிகா. ரேணுகாவிற்கு முற்றிலும் நேர்மார். இருவரும் ஏணி வைத்தால் அல்ல, ஹெலிகாப்டரே வைத்தாலும் எட்டி பிடிக்க முடியாத தூரத்தில் இருந்தனர். ரேணுகா, ஜோஷிகா இவர்கள் இருவரும் அடுக்கு மொழியில் உள்ள முரண் கவிதைகள். அத்தியாயம் நிறைவடைந்தது.